ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா, இத்துக்கு பர்த்டேஸ் வந்து அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் 4 பேரும் காலைல ஏர்லி மார்னிங் வந்து சும்மா அப்படியே போகலாம், ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தாரிகா வந்து அவங்க அண்ணன் கூட தான் உட்காந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துருச்சு. என்கிட்ட வரவே இல்லை மேடமு. ஜாலியாக அவங்க அண்ணன் கூட வந்து இப்போலாம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. ஐயோ என் தங்கச்சி, ஐயோ என் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது 2 பேரும். இந்த பாண்டிங் வந்து லைஃப் லாங் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் ஒரு 3 மணி இல்லை 3:30 மணி இருக்கும். அந்த மாதிரி கிளம்பிட்டு சவுகார்பேட் போய் இதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து போயிட்டு அது வந்து ஆக்சுவலாக இது வந்து இத்தோட பர்த்டேக்கு முன்னன்னு போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சவுகார்பேட்டில் இந்த ஆஃப்டர் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் எடுப்போம். செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. அதே மாதிரி வந்து டிசைன்ஸுமே வந்து நல்லா புது புது கலெக்ஷன்ஸாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சரோஜா இருக்காங்களே, ஸோ அவங்ககிட்ட தான் கேக் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு. ரசமலாய் கேக் தான், வாய்க்கு அங்கங்கே ரசமலாய். ஓம் பேக்கரி இவங்க ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். தாரிகா இதுலாம் சாப்பிட்றதுனால இவங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்டில் டீட்டெயில்ஸ்னு கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நைட் வந்து பர்த்டே கேக்கு அம்மா வீட்டில் தான் வெட்டியிருந்தோம். ரொம்ப செம்ம ஜாலியாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எப்பவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம். பட் வந்து இந்த டைம் வந்து அம்மா வீட்லேயே வந்து நைட்டு 12 o'clock இத்தோட பர்த்டே அன்றைக்கி எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக நல்லா எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டே அந்த கேக்கை வந்து கட் பண்ணோம். ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து அவருக்கு வந்து அந்த நாள் வந்து நல்ல பிளெஸ்ஸிங்கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா முன்னாடி எல்லாருமே வந்து நல்லா விஷ் பண்ணிவிட்டு, தாரிகாவும் வந்து அவங்க அப்பா வந்து சொன்னார், இந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் வந்து இது மாதிரி குட் பாயாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அமைதியாக இருக்கணும், பெருசாக வந்து கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் வந்து இது மாதிரி அந்த இதெல்லாம் வந்து சொல்ல பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்து எங்கள் அம்மா அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதை தான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங், ஒரு லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே லவ் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க மட்டும் நம்ம வேணும்னு நினைக்காம நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வேணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அந்த லைஃபே வந்து வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே நம்மளுக்கு வேணும், அவங்களோட அன்பம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வந்து அழகாக இருக்கும். குட்டி ஃபேமிலி. ஸோ வந்து அந்த குட்டி ஃபேமிலியை வந்து நம்ம அழகாக வந்து கொண்டு போவோம். எனக்கு அதுதான் ஒன்று, நம்ம லவ் பண்ணுறவங்க வேணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே திங்க் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அது வந்து எப்போவுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ நான் வேணுன்னும் போது என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களும் வேணும் அப்படின்ட்டு அந்த டைமில் உட்காந்துட்டு அவரோட டே வந்து ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம லவ் பண்ணுறவங்கள நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னாலே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும்ல அந்த இடத்துல. ஸோ வந்து காலைல வந்து நாங்கள் கிளம்பிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு கொலீகோட ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிச்சுட்டு அப்படியே வந்து இது வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ளே ஏரியா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து பேக் டு பேக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு அந்த டேவே. நல்ல முகூர்த்தம். ஸோ வந்து அவனை வந்து கொஞ்சம் எங்கேஜாக இந்த மாதிரி வந்து ப்ளேயெல்லாம் ஏரியா போயிட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து நாங்கள் வந்து ப்ளே ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக அது 3 வருஷமாக வந்து இது இருக்குது. நாங்கள் ஆனால் பக்கத்தில் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீட்டிலேருந்து அந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு. கூட்டிகிட்டு போனதே இல்லை. அவங்க அப்பா சொல்லுவார், இது எல்லாமே வந்து நம்ம வந்து வெளியவே வந்து ஓப்பன் கிரவுண்ட்லேயே இருக்குது, அழகாக காத்தோட்டமாக விளையாடிப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவோம். நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஸோ அதேமாதிரி தான் இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அவன் வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருந்தான். ஸோ வந்து போய் ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஸோ வந்து போயிட்டு இந்த மாதிரி பால் வந்து அதில் போட்டோன்னா அது மேலே அப்படியே பறக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து அப்படியே ஸ்விங் பண்ணுற மாதிரி. தாரிகாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் அவளையும் தான் உள்ளே விட்டோம். உள்ளே வந்து சாக்ஸு தான் தான் அலௌடு. ஸோ மேடமுக்கும் சாக்ஸும் வாங்கியாச்சு. கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டால் பயந்துட்டு வெளியே வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு நானும் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஜாலியாக ஆகிட்டாங்க, குஷி ஆகிட்டா. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி தான் இருந்துச்சு. பார்ட்டி ஹால் தான், ஓகேவா. அதை வந்து இதில் வந்து இந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு 2 பெட்ரூம் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறைய பால்ஸ்லாம் கொட்டி வச்சுட்டு
சர்க்கஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மவுண்டன் கிளைம்பு, அந்த மாதிரி நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸோட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆ, குழந்தைங்க குட்டி குட்டியாக விளையாடுறதுக்கு வந்து அந்த பில்டிங் பிளாக்ஸு, பால்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து டாக்டர் ரூமு, நெக்ஸ்ட் வந்து கிச்சன், அந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு. பட் வந்து இதோட காஸ்ட் வந்து 1 ஹவருக்கு வந்து ₹300. எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வேணும் அப்படின்னா அது ₹100 கொடுத்து 400 போய்க்கலாம். இதில் வந்து இயர்லி பேக்கேஜ், மந்த்லி பேக்கேஜ், அந்த மாதிரி 6 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் டிவியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, வேரியேஷன்ஸ்லாம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் போனதே வந்து ஒரு 3 மணி டைம் தான். அந்த டைமில் வந்து நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க குழந்தைங்களெல்லாம். ஸோ வந்து வெளியே பக்கத்துலலாம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா பசங்களை ஒரு 6 மணி போல், ஒரு 5 மணி போல் பார்க் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிறைய காற்றோட்டமாக இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸு, அங்கே நிறைய பசங்க வருவாங்க, மிங்கிளாகி விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து பார்க் கூப்பிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப்பார். இது காசு இருக்கவங்க தான் போகணுன்ற மாதிரி இல்லை, பட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பார்க்கணும். பட் இதை வந்து ரெகுலராக வந்து பேக்கேஜ் போட்டுட்டுலாம் நிறைய பேர் போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது உள்ளே அடைஞ்சு போன மாதிரி ஆகிடும். பட் வந்து வெளியேயும் காமிச்சோன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும் பசங்களுக்கு. கொஞ்சம் அவங்களுமே வந்து நிறைய பசங்க கூட மிங்கிள் ஆவாங்க. ஸோ அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ அதுவே வந்து இந்த ஒரு கான்செப்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப எங்கேஜ்டாக வச்சுக்கலாம் பசங்களை. அது உள்ளே வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு 4, 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க குழந்தைங்கள. இந்த மாதிரிலாம் போங்க, இதிலலாம் ஏறுங்க, இது விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து இத்து பர்த்டேக்கு, இது ஆரோக்கியா பர்த்டேக்கு, என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு, என் பர்த்டேக்கு யாராவது பர்த்டே வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்துடுது. அது கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி ஆகிடுது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஸோ அதனாலேயே வந்து இதுக்கப்புறம்லாம் யாராவது ஃபங்க்ஷன் வச்சா வைங்க, வைக்காக்கிட்டே போங்க, நாங்கள் பிளானை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஏதோ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். போன வருஷம் வந்து ஏலகிரி போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு பிளான் போட்டு நான் வந்து போவோம். நீங்களும் வந்து ஸ்டே டியூனாக இருங்க. இது வந்து ஸ்கூலில் வந்து மணி கலெக்ட் பண்ணியிருந்தான். ஸோ வந்து அமௌண்ட் யார் யார் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனனி அண்ட் வந்து ஏமா என் ஃப்ரெண்டு 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சேரிட்டிக்காக கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவனும் கலெக்ட் பண்ணியிருந்தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்கல்ல, அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச 5 or 10 rupees வந்து ஷேர் பண்ணுங்கள். அதனால நம்ம ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ்.